தற்போதைய அண்மை செய்தியின்படி திருச்சி ரயில் நிலையத்தில் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லட்சுமணன் கொண்டு வந்த ஹவாலா பணமா என்ற கோணத்திலும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1,89,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி ரயில் நிலையத்தில் 1,89,00,000 மதிப்புள்ள தங்க நகைகள் ரயில்வே பாதுகாப்பு படை நடத்திய அதிகாரிகள் சோதனையில் சிக்கியுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மங்களூர் விரைவு ரயிலில் திருச்சி வந்த பயணி லட்சுமணனிடமிருந்து பணம் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி ரயில் நிலையத்தில் மங்களூரில் இருந்து வந்த லட்சுமணனிடம் 1,89,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது அவாலா பணமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி ரயில் நிலையத்தில் 1,89,00,000 மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 15 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி ரயில்வே நிலையத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் மங்களூரில் வந்த லட்சுமணன் என்பவரிடமிருந்து 1,89,00,000 மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 15 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி ரயில் நிலையத்தில் பணம் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விஜயானந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயானந்த், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் 1,89,00,000 மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்து ரயில்வே போலீசார் இது ஹவாலா பணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை மூத்த கோட்ட ஆணையர் அபிஷேக், உதவி கோட்ட ஆணையர் பிரமோத் நாயர், ஆய்வாளர் செபாஸ்டியன் தலைமையிலான போலீசார் இன்று காலை திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தின் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சென்னையிலிருந்து திருச்சி வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த மதுரையைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற 26 வயது வாலிபர் மாஸ்க் அணிந்து சற்று வித்தியாசமாக நடந்து வந்துள்ளார். அவர் மீது சந்தேகம் அடைந்த போலீசார் லட்சுமணனின் உடைமைகளை சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 1,89,622 ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ 795 கிராம் தங்க நகைகளை அவர் எடுத்து வந்திருந்தார். மேலும் 15 லட்சம் ரூபாய்க்கு 500 ரூபாய் நோட்டு கட்டுகளாக அவரது பையில் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து போலீசார் லட்சுமணனை கைது செய்து விசாரணைக்காக திருச்சி RPF அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவரிடம் விசாரணை நடத்தினர். லட்சுமணன் அதற்குரிய ஆவணங்களை கொடுத்துள்ளார். இருப்பினும் அவர் மீது சந்தேகமடைந்த RPF போலீசார் இது குறித்து வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அவர்களை வரவழைத்தனர். பின்னர் வணிக வரித்துறை அதிகாரிகள் அந்த ஆவணங்களை சரிபார்த்த பொழுது அது போலி ஆவணங்கள் என தெரிய வந்ததால் தற்பொழுது லட்சுமணன் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணையில் இருந்து வருகிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஜயானந்த்.